ஹீரோவோ ஹீரோயினோ படத்தோட ஒரு சீன்லையோ இல்லை அந்த படத்தில் வர பாட்டுலேயோ செஞ்ச ஒரு சீன் ரொம்பவே வைரலாக இருக்கும். மேலும் அந்த சீன் அவங்களுக்கு அடையாளமாகவே மாறி இருக்கும். இந்த பாட்டில் இந்த ஹீரோ ஹீரோயின் போட்ட இந்த ஸ்டெப் இல்லைனா இந்த படத்தில் இவர் செஞ்ச இந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு நம்ம அந்த சீனை சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட சீனையோ இல்லை டான்ஸ் ஸ்டெப்பையோ அதே ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் சில வருடங்களுக்கு பிறகு ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் யாரு, அந்த சீன் எது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் மிலா. முதல்ல ஸ்டேஜில் ரீக்ரியேட் பண்ணவங்களை பார்க்கலாமா? 10th பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியா வாரியர் அவர்கள். பிரியா வாரியர் அவர்களின் முதல் படமான ஒரு ஆதார் லவ் படம் 2019 ஆண்டு மலையாளத்துல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல இவங்களோட ஓப்பனிங் சீன்ல இவங்க ஹீரோவை பார்த்து கண்ணடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த சீன் அப்பெல்லாம் ரொம்பவே வைரலா போச்சு. இதே சீனை 2023 ஆண்டு சைமா அவார்ட் ஃபங்க்ஷன்ல இவங்க விருது கொடுக்க போறதுக்கு முன்னாடி ஆங்கர்ஸ் இவங்க கிட்ட அந்த சீனை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது இவங்க அதே சீனை செஞ்சு காமிச்சிருப்பாங்க. 9th பிளேஸ் நம்ம பார்க்க போற ஆக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் மற்றும் சந்தானம் அவர்கள். நடிகர் தனுஷ் அவர்கள், திவ்யா ஸ்பந்தனா அவர்கள், சந்தனம் அவர்கள் இவங்க எல்லாரும் நடிச்சு வெற்றிமாறன் அவர்களின் இயக்கத்தில் 2007 ஆண்டு வெளியான படம் தாங்க பொல்லாதவன். இந்த படத்துல தனுஷ் அவர்கள் அவங்க லவ்வர் பத்தி ஒரு சீன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதே சீனை சில வருடங்களுக்கு பிறகு தனுஷ் அவர்களும் சந்தானம் அவர்களும் ஒரு ஸ்டேஜ்ல ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. 8th பிளேஸ் நம்ம பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள். சூர்யா அவர்கள், பூமிகா அவர்கள், ஜோதிகா அவர்கள் இவங்க எல்லாரும் நடிச்சு 2006 ஆண்டு வெளியான படம் தாங்க சிலுனொரு காதல். இந்த படத்துல முன்பேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் இருக்க ஒரு சூப்பரான பாடல் இடம்பெற்றிருக்கும். இந்த பாட்டு பிளே ஆகிறதுக்கு முன்னாடி சூர்யா அவர்கள் பூமிகா அவர்களுக்காக பைக் முன்னாடி நின்று ஒரு ஆக்ஷன் பண்ணுவாரு. இதே ஆக்ஷனை லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன கங்குவா படத்தோட ஒரு ஈவெண்ட்ல சூர்யா அவர்கள் ரீக்ரியேட் செஞ்சிருப்பாரு. மூவிஸ்ல ரீக்ரியேட் பண்ணவங்கள பார்க்கலாம். 7th பிளேஸ் நம்ம பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். ரஜினி அவர்கள் நிறைய படங்கள்ல நிறைய ஸ்டைலிஷான திங்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்ணாடி போட்ட ஸ்டைல். இவர் தனக்கே ஒரு ஸ்டைலில் ஒரு ஃபிளிப் பண்ணி அவரோட ஸ்பெக்ஸை போடுவார். இவர் சிவாஜி த பாஸ் மூவி, சந்திரமுகி மூவி, தர்பார் மூவி, பேட்ட மூவின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய படங்களில் இதே ஸ்டைல் யூஸ் பண்ணி தான் கண்ணாடி போட்டிருக்காரு. இன்னும் வெவ்வேறு ஸ்டைல்களையும் போட்டிருக்காரு. நான் குறிப்பாக இந்த 4 படங்களை சொல்கிறேன். 6th பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மற்றும் நயன்தாரா அவர்கள். 2007 ஆண்டு பிரபுதேவா அவர்களின் இயக்கத்தில் விஜய் அவர்கள், அசன் அவர்கள் நடித்து வெளிவந்த படம் தாங்க போக்கிரி. இந்த படத்தில் வர நீ முத்தமுன்று கொடுத்தால் அப்படிங்கிற பாட்டில் ஒரு சீன் வரும். இதே சீனை 2009 ஆண்டு பிரபுதேவா அவர்களின் இயக்கத்தில் விஜய் அவர்கள் மற்றும் நயன்தாரா அவர்கள் நடித்து வெளிவந்த வில்லு படத்தில் வர நீ கோபப்பட்டால் அப்படிங்கிற பாட்டில் அங்கே விஜய் அவர்கள் மற்றும் அசின் அவர்கள் பண்ண சீனை இங்கே விஜய் அவர்கள் மற்றும் நயன்தாரா அவர்கள் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. 5th பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தல அஜித் அவர்கள். 1999 ஆண்டு அஜித் அவர்கள், ஷாலினி அவர்கள் நடித்து வெளிவந்த படம் அமர்கலம் மற்றும் 2001 ஆண்டு ஏஆர் முருகதாஸ் அவர்களின் இயக்கத்தில் அஜித் அவர்கள், லைலா அவர்கள் நடித்து வெளிவந்த படம் தீனா. இந்த 2 படங்கள்லையுமே அஜித் அவர்கள் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி உள்ள லுக்கில் இருப்பார். சேம் ஸ்டைல் அண்ட் லுக்கை அஜித் அவர்கள், த்ரிஷா அவர்கள், பிரியா வாரியர் அவர்கள், அஜுதாஸ் அவர்கள், சிம்ரன் அவர்கள் இவங்க எல்லாரும் நடித்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களின் இயக்கத்தில் இந்த ஆண்டோட துவக்கத்தில் வெளிவந்த குட் பேட் அக்லி படத்துலையும் ரீக்ரியேட் செஞ்சிருப்பாரு. 4th பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள். சூர்யா அவர்கள், அசின் அவர்கள், நயன்தாரா அவர்கள் இவங்க நடிச்சு 2005 ஆண்டு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படம் தாங்க கஜினி. இந்த படத்தில் வர ஒரு மலை இளவையில் நேரம் இந்த பாட்டோட ஒரு போர்ஷனில் சூர்யா அவர்களும் அசின் அவர்களும் தர்பூசணி சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அப்போ சூர்யா அவர்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணுவார். இப்போ ரீசெண்டாக ஆர்ஜி பாலாஜி அவர்களின் இயக்கத்தில் சூர்யா நடிச்சிட்டு இருக்க கருப்பு படத்தோட டீசர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் சேம் சீனை சூர்யா அவர்கள் ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. 3rd பிளேஸ் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சிம்ரன் அவர்கள். விஜய் அவர்கள் மற்றும் சந்தியா கான் அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு 2002 ஆண்டு வெளியான படம் தாங்க யூத். விஜய் அவர்கள் கூட நிறைய படங்களில் ஜோடி போட்ட நடிகையான சிம்ரன் இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சிம்ரன் அவர்களோட ஆல் டைம் பெஸ்ட் சாங்ல ஒன்று தாங்க ஆள் தொட்டு பூபதி சாங். இந்த சாங்ல வர ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். இதே டான்ஸ் ஸ்டெப்பை இப்போ ரீசெண்டாக சசிகுமார் அவர்கள் மற்றும் சிம்ரன் அவர்கள் இவங்க நடித்து வெளிவந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் சேம் டான்ஸ் ஸ்டெப் போட்டு சீனை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. 2nd பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மற்றும் த்ரிஷா அவர்கள். இவங்க 2 பேரும் நிறைய திரைப்படங்களில் ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் 2004 ஆண்டு தரணி அவர்களின் இயக்கத்தில் இவங்க 2 பேர் நடித்து வெளியான படம் தாங்க கில்லி. அண்ட் இந்த படத்தில் வர அப்படி போடு பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் ரொம்பவே ஃபேமஸான பாட்டு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பாட்டில் வர ஹூக் ஸ்டெப்பை சில வருடங்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் மற்றும் த்ரிஷா அவர்கள் இவங்க 2 பேர் சேர்ந்து நடித்த குருவி படத்தில் இப்போ மொள மொளன்னு அப்படிங்கிற பாட்டில்
சேம் ஸ்டெப்பை போட்டு ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு வெங்கட் பிரபு அவர்களின் இயக்கத்தில் ஸ்னேகா அவர்கள், மீனாட்சி சௌத்ரி அவர்கள் இவங்க எல்லாரும் நடித்து வெளிவந்த கோட் படத்தில் வர மட்ட அப்படிங்கிற பாட்டுக்கு த்ரிஷா அவர்கள் எல்லோ சாரியில் வந்து சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த பாட்டோட ஒரு போர்ஷனில் விஜய் அவர்கள் மற்றும் த்ரிஷா அவர்கள் சேம் ஸ்டெப்ஸ் போட்டு ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். ஏற்கனவே கூலிங்கில் சொல்லிட்டீங்களே, அப்போ இப்போ என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டிங்கன்னா டவல் ஸ்டைல் தான் சொல்ல போகிறேன். ரஜினி சார் அவர்களோட எல்லா படத்துலையுமே கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு துண்டு இருக்குங்க. ஒவ்வொரு படத்துலையுமே ஒவ்வொரு விதமாக அந்த துண்டை ஃப்ளிப் பண்ணுவார். குறிப்பிட்ட ஒரு சில படங்களில் ஒரே மாதிரி ஃப்ளிப் பண்ணியிருக்காரு. அது எதுன்னு பார்க்கலாம். நம்ம குறிப்பாக 2 டவல் சீன்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ரஜினி அவர்கள், குஷ்பு அவர்கள், மனோரமா அவர்கள்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் நடித்து வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தாங்க அண்ணாமலை. இந்த படத்தில் வந்தேட பால்காரம்பத்தில் ரஜினி அவர்கள் இடுப்பில் துண்டை கட்டுவார். சேம் ஸ்டைலை ரஜினி அவர்கள், குஷ்பு அவர்கள், மீனா அவர்கள், கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இவங்க எல்லாரும் நடித்து தங்கச்சி பாசத்தோடு வெளியான படம் அண்ணாத்த. இந்த படத்தில் சேம் சீனை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. மேலும் இவர் இந்த சீனை இந்த ஒரு படம் கிடையாது, நிறைய படங்கள்லையும் செஞ்சுருக்காரு. செகண்ட், ரஜினி அவர்கள் மற்றும் மீனா அவர்கள் நடித்து வெளிவந்த எஜமான் படத்தில் அவர் தோளில் ஸ்டைலாக துண்டு போடுவார். அண்ட் அதே சீனை ரஜினி அவர்கள் மற்றும் சௌந்தர்யா அவர்கள் இவங்க நடித்து வெளிவந்த அருணாச்சலம் படத்தில் ரீக்ரியேட் செஞ்சுருப்பாரு. இவர் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டைல்ஸில் அவரோட டவலை போட்டிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.